உடல்நலக்குறைவால் உயிரிழந்த ரவுடி நாகேந்திரன் உடல் முன்பாக அவரது இரண்டாவது மகன் அஜித் ராஜா திருமணம் செய்து கொண்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், முழு விவரங்கள் என்ன? உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நாகேந்திரனின் உடலானது இன்று காலை அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்னை வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தற்போது அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரது நாகேந்திரனின் இரண்டாவது மகனான அஜித் குமார் தனக்கு நிச்சயம் செய்யப்பட்ட பெண்ணுடன் அவரது உடல் முன்பாகவே நின்று திருமணம் செய்து கொண்டதும், அந்த திருமணத்தை பார்த்து இங்கிருந்த பலரும் நிகழ்ச்சியுடன் கண்ணீர் சிந்தியதும் இந்த இடத்தில் ஒரு சோக அலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அஜித் குமாரை பொறுத்தவரை அவருக்கு கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டே இந்த பெண்ணுடன் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனது தந்தை முன்பாகத்தான் இந்த திருமணம் நடைபெற வேண்டும் என்றும், அவர் அப்போது வழக்கில் காரணமாக சிறையில் இருந்த நாகேந்திரன் அவர்கள் வெளியில் வந்ததன் பிறகு இந்த திருமணம் நடைபெற வேண்டும் என்றும் அவர் திட்டமிட்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாகேந்திரன் அவர்கள் எதிர்பார்த்த விதமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் தற்போது அவரது உடல் முன்பாகவே அவரது திருமணத்தை தற்போது அஜித் குமார் அவர்கள் மாலை மாற்றி அவரது கழுத்தில், இந்த பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டி தற்போது அந்த திருமணத்தை நடத்தியிருக்கிறார்.